26 இயேசு தம்முடைய தாயை அறிய தமது அன்பான இந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்று அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டு தேவன் பெரிய ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வார்த்தை இந்த இதில் 3வது வார்த்தையில ஒரு ஒற்றுமை, அன்புங்கிற ஒரு 3 வார்த்தை, அம்மா என்ற ஒரு 3 வார்த்தை, சீசன் என்ற ஒரு 3 வார்த்தை, பல வார்த்தைகள் அந்த இடத்தில் பிணைக்கப்பட்டிருக்கு. நாம் எத்தனை பேர் கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்துகிற போது நம் தாயிடத்தில் அன்பு செலுத்துகிறோம். அநேக குடும்பங்களிலே நாம் பார்க்க முடியுது. நம்மளை சீராட்டி பாராட்டி நம்முடைய ஒவ்வொரு நோவிலும் நமக்காக கண்ணீர் சிந்தி நமக்காக இரத்தத்தை நமக்கு பாலாய் கொடுத்த அந்த தாய்க்கு நாம் கைமாறு என்ன செய்கிறோம்? ஆனால் நம்முடைய கர்த்தர் அப்படிப்பட்டவர். கடைசி நேரத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அன்பு அந்த வெளிப்பட்டு தன்னுடைய தாயை திக்கற்றவளாய் விடாதபடி, இனி என்னுடைய தாய்க்கு ஒரு துணை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாளுடைய மூத்த மகன். நம்ம பொதுவாக சொல்லக்கூட மூத்த மகன் ஒரு பொறுப்பு இருக்கும். நம்ம குடும்பத்திலே பாருங்க, மூத்த மகனுக்கு நாங்கள் ஒரு அந்தஸ்தை கொடுப்போம், எல்லாருக்கும் ஒரு சொல்லலாம் ஒரு மதிப்பும் மரியாதையும் கொடுப்போம். ஆனால் அந்த மரியாதையை இப்போ எல்லாரும் காப்பாற்றி கொடுக்க தவறிவிடுவோம். ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர்கள் அந்த மரண தருவாயில் இருக்கும் போதும் தன்னுடைய தாயிடத்தில் இருந்த அன்பை எப்படி வெளிப்படுத்தும் என்று அவர் யோசிக்கிறதுக்கு. ஆனால் நம்முடைய அருமை சீசன் எப்போதும் இந்த சீசனை பார்த்தீங்களா? எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா எந்த நேரமும் அவனுடைய மார்பை சாய்ந்து கொண்டிருக்கிய ஒரு அருமையான சீசன். அதனால்தான் அந்த சீசனுக்கு இயற்கையான ஒரு மனத்தை ஆண்டவர் கட்டிருக்கிறார். வேற எல்லா சீசன் பாருங்க, ஏதாவது முறையில கொடூரமான முறையில மறிக்கப்பட்டார். தேவன் பெரிய ஒரு வெளிப்பாடை கொடுத்த ஒரு அருமை சீசன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இருக்கின்றது. அவரை நம்புகிற பிள்ளைகள் ஒருபோதும் அவருக்கு விட மாட்டாங்க. அவரே சொல்லியிருக்காரு. நம்ம லூக்கா 1:20 பார்ப்போம். தொடக்கத்திலேயே கர்த்தர் அந்த தேவதூதன் வந்து கிருபை பெற்றவரை வாழ்க்கை கர்த்தர் உங்களோட இருக்கிறார்கள். அந்த கிருபை பெற்ற அம்மா இப்ப என்ன வேதனையில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? என்ன சூழ்நிலை இருக்கிறார் பார்த்தீங்களா? தன்னுடைய மகன் 3 ஆணிகளால் கலவப்பட்டு தன்னுடைய சரீரத்திலிருந்து காவலிட்டு அந்த இரத்தத்தை ஊற்றப்பட்டவராய் சிலுவையை தொங்கிக் கொண்டிருக்கிறார். வேதனை ஒரு பக்கம், வியாபகம் ஒரு பக்கம். ஆனாலும் தாயுடைய அன்பை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார்கள். நம்மள அநேக பேர்கள் ஆனால் அதை நமக்கு செய்ய தவறி விடுவோம். சின்ன பிள்ளைங்களா தெரியுமா, அந்த அம்மா பிள்ளைகளை தூக்கி கொண்டு வண்டியில் வச்சு விருட்டி பிள்ளைகளுக்கு நம்ம கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து கர்த்தர் செய்த அநேக காரியங்கள் நம்ம பிள்ளைகளை சொல்லி நம்ம ஊட்டி பழக்கம். ஆனால் அந்த பிள்ளைகள் ஒரு வாலிப பிராயம் தாண்டி ஒரு திருமண வாழ்க்கை முடிந்த அவர்களுடைய இலக்குகள் இருக்கிற டைமில் வயோதிகமாக இருக்கிற தாய்மார்களை தகப்பன்மார்களை விட்டுக்கிறார்கள். அவங்க கஷ்டப்பட்டிருக்கிற டைமில் கண்டு கொடுக்கிறதே இல்லை. ஆனால் அந்த தாய் அப்படிப்பட்டவர்கள் எந்நேரம் மகனுக்காக ஒரு எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஒரு மகனுக்கு துன்பம் வாழ சமயத்தில் எல்லாம் ஓடி வந்து மகனுக்கு கேட்கிறாரு. ஆனால் நம்ம தேவன் தாய்க்கு மேல் ஒரு பரிதாபத்தை பார்த்திருப்பான். என் அம்மா திக்கச்சவாக இருக்கக்கூடாது,
அதே மாதிரி தான் சொல்லியிருக்கிறீங்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிற வார்த்தை, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அதே மாதிரி மார்க் 7:10 அவசியம். மார்க் 7:10. இப்படியே உன் தகப்பனையும் உன் தாயின் கனமனுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று மோசே சொல்லி இருக்கிறார். தகப்பனையும் தாயையும் நிந்திக்கிற கொல்லப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம எத்தனை பேர் அதை செய்துட்டு இருக்கோம்? இதுதான் பாரம்பரியமானது. ஆனால் நம்ம அந்த யூதர்களோடு பார்க்கணும். பாரம்பரியத்தில் இருந்தாலும் அவங்க அந்த தரத்தில் விட்டுருக்கணும், வேற ஒரு வாய்ப்பில் போயிடுவாங்க. ஏன்னா நீங்கள் 16 சொல்லுது, நீங்கள் ஒரு தன் தாயாவது உங்கள் தகப்பனையாவது தாயாவது நோக்கி நான் உனக்கு செய்யத்தக்க உதவி எதுவும் உண்டோ அதை குர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவருடைய கடமை சேர்ந்து விட்டு என்று விட்டு விடுகிறார்கள். இன்னைக்கு இதில் அநேக தாய்மார்கள் அப்படிதான் அநாதை ஆசிரமம் உள்ளவர்கள் குர்பான் அப்படி விட்டு அவங்களுக்கு பொறுப்பு பிடிச்சி போச்சு. ஏன்னா இவங்களுக்கு ஃப்ரீயா இருக்கலாமே, எங்க போனாலும் வரலாம், இவங்க நமக்கு ஒரு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லை. அதே தான் இருக்காங்க. என்னுடைய சிறு வயது பருவம், என்னுடைய தகப்பனார் என்னுடைய 4 வயது பருவத்தில் 1968 மரணமடைந்தார்கள். அப்போ எனக்கு 4 வயது. என்னுடைய தாய் வந்துட்டு இளமை பருவம், ஒரு 33-34 வயசு அந்த டைம்ல இருக்கோம். நாங்கள் 6 பிள்ளைகள். குடும்ப சூழ்நிலையில் பெரிய பாடுகள் நாங்கள் மத்தியில் வாழ்ந்தோம். ஆனாலும் எங்கள் அம்மா சாப்பிட மாட்டாங்க. அந்த சாப்பாட்டை எங்களுக்கு தந்து எங்களை வரவழைத்து எங்களை உணவாக வளர்த்து. ஆனால் கடைசி காலத்தில் நாங்களும் இந்த குர்பான் காணிக்கையமாக தான் இருந்தோம். நான் சவுதி அரேபியாவில் இருந்தேன், என்னுடைய தம்பியின் சவுதி அரேபியாவில். என் அம்மாவோட கடைசி காலகட்டங்களில் ரொம்ப பரிதாபமான கதைகளாக இருக்கு. ஏன்னா தாயை பார்க்கறதுக்கு எங்களுக்கு நாங்கள் எப்போ வந்து ஒரு மாதம் இல்லைன்னா எங்களுக்கு லீவ் கூட கிடைக்காது. 3 மாதத்துக்குள்ள நாங்கள் போயிடுவோம். இப்போ அந்த மாதிரி இல்லை. ஒமான் தேசத்தில் எப்போ வேணும்னாலும் போகலாம். அந்த காலகட்டத்தில் அப்படி போக முடியாது. ஆனாலும் இந்த கடைசி காலைக்கு அம்மாவுடைய வாழ்க்கையை நாங்கள் நினைத்து பார்க்க முடியும். நானும் எவ்வளோதான் நம்ம மனைவிமான்னு சொன்னாலும் அதை எங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பார்க்கணும் நாளைக்கு சூழ்நிலை அவங்களுக்கு இன்னும் யோசிக்கல. பிள்ளைங்களோட ஒரு பாரம் அங்கே வரல. ஆனாலும் தேவன் என்னுடைய அம்மாவுக்கு ஒரு நல்ல ஒரு மரணத்தை கொடுத்தார். எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் மாற்றப்பட்ட உலகத்தை விட்டு அதுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஒவ்வொருவரும் தாயின் அன்பை ருசிக்க வேண்டும். ஒன்று தீமோத்தேயு 5:3 நாங்கள் வாசிக்கிறோம். 5:3-4 உத்தம விதவைகளாகிய விதவைகளை கனம் பண்ணு. விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவபக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொண்ட கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியவுமாய் இருக்கிறது. ஆமா, விதவைகளை கனம் பண்ண வேண்டும். நம்ம கஷ்டப்பட்டு அவங்க இருக்கிற டைம்ல நம்ம அவங்களை அசட்டப்படக்கூடாது. இந்த இடத்துல நம்ம பார்க்குற டைம்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இந்த தேசத்திலையும் தன்னுடைய சொந்த அம்மாவை கொண்டு வந்து அவளோடு இருந்து அவங்களை கனம் பண்ணுகிற அநேக சகோதரிகள் இருக்கிறார்கள், சகோதரிகள். கர்த்தர் உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். ஏன் தெரியுமா, அது ஒரு கர்த்தருக்கு பிரியமான காரியம். தாயின் தகப்பனையும் கனம் பண்றது அது பெரிய காரியம். கர்த்தருக்கு அது ஒரு உகந்த பிரியமா இருக்கிறது. அந்த அம்மாக்கள் அந்த அவங்களுக்கு பாடுகள் வாழ்ந்த வாழ்க்கைகள் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து இந்த பிள்ளைகள் நல்வழியில் நடத்த ஒரு நல்ல ஒரு வழியா இருக்கு. இந்த வாலிபர்கள் சீர்கட்டு போறாங்க. எத்தனையோ பேர் பார்க்கிறோம், மதுபானத்துக்கு அடிக்கப்பட்டு போற பிள்ளைகள்
நம்ம இந்தியா தேசத்தில் பார்த்தா இன்னைக்கு வாலிப பிள்ளைகளில் ஒரு குறிப்பிட்ட பிள்ளைகள் எல்லாம் வந்துட்டு ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த தாய் தகப்பன் நம்மளோடு கூட இருக்கின்ற அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஒரு காரியங்களை சொல்லிக் கொடுத்து, வேத வசனங்களை சொல்லிக் கொடுத்து, தேவனுடைய நமக்கு செய்த நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுத்து அந்த நித்திய வாழ்க்கையை நமக்கு ஒரு கிடைக்க ஒரு வாய்ப்புகளை கொடுப்பாங்க. அதனால அந்த ஒவ்வொரு நாளும் நமக்கு அவர் செய்த நன்மைகளை சொல்லி 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 அவருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அது பிரியமாக இருக்கும். சில நம்ம நினைப்போம், ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார்? இல்லை, கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நமக்கு எல்லாத்துக்கும் ஆசீர்வாதமாய் தந்திருக்கிறார். ஆனால் நம்ம தான் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இல்லாமல் கர்த்தரை விட்டு தூர போயிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும். இன்னைக்கு இந்த தேசத்துக்குள்ள பாருங்க, அன்பு இல்லை. தேசங்களுக்கு தேசமாக விரோதமாக எழுப்பி கொண்டிருக்கிறது. இந்த அன்புன்ற ஒரு வார்த்தை இருந்தாலே போதும், இந்த தேசங்கள் எல்லாம் யுத்தங்களும் சண்டைகளும் சஞ்சலங்களும் இருக்காது. இப்ப நேற்றைய தினத்து கூட எனக்கு ஒரு நான் குறிப்பிட்டிருக்கேன். நான் கூட சில டைம்ல அந்த அன்பான காரியங்களை விட்டு வழி தப்பி போயிருக்கு. நான் என்னோட வேலை பார்க்க சாதனை சின்ன ஒரு வார்த்தையினால் நாங்கள் பேசி இருந்தோம். கொஞ்ச நேரம் கழிந்த மனசாக ஆண்டவரே, ஏன் இப்படி என்ன வாழ்க்கையில் வருது? இந்த அன்பு நம்மளுடைய வரலை தவறு. அன்பு எல்லாத்தையும் சகிக்கணும்னு சொல்றீங்க. அன்பு இருமா குறையாது இருக்கும். அன்புக்கு அந்த பகை இருக்காது. ஆனா நான் ஏன் அப்பா இப்படி இருக்கேன்? கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அன்பு எல்லாவற்றையும் சகிக்கும். எல்லாவற்றையும் அன்பு கூர்ந்து அன்புல நம்ம நினைத்திருப்போம். ஒவ்வொரு நாளும் ஒரு அன்பை நமக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு வார்த்தை கூட சொல்லுவோம். மத்தேயு 7 இந்த வாக்கு வாக்கு 7:12 அவனை இனி தன் தகப்பனையாவது தன் தாயாது யாதொரு ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரிய தேவ வசனத்தை அவமாக்கிறீர்கள். இதுபோல் நீங்கள் மற்றும் அநேக காரியங்களை செய்கிறீர்கள் என்று அவர் சொன்னார். இந்த பாரம்பரிய பெரிய நிறைய காரியம் இருக்குது. இந்த வசனத்தை அப்படி சொல்ல வேண்டிய காரியமா? யூதர்கள் எல்லாத்தையும் இந்த பாரம்பரியத்தை தேவ வசனத்தை விட்டுக்கிறார்கள். இது சொல்ல வேண்டிய இடத்துல தெரியுமா? அவர் சீசர்கள் கை கழுவாமல் போஜனம் பண்ணுற ஒரு டைம்ல தான் இந்த வார்த்தைகள் வரப்போகுது. அதுக்கு பின்னாடி இந்த வார்த்தைகள்லாம் இருக்கு. இவங்க பாரம்பரியத்தையும் நம்பிட்டு இருக்காங்க, ஆனா தேவ வசனத்தை விட்டுறாங்க. எல்லா விதத்தையும் மாற்றத்தையும் பார்ப்போம். இது அதான் தந்துட்டு இருக்கு. பாரம்பரியம் 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 என்று ஒவ்வொருவரும் நம்முடைய பாரம்பரியத்தை பற்றி கொண்டு, நம்முடைய சமுதாயத்தை பற்றி கொண்டு, நம்முடைய மேன்மைகளை பற்றி கொண்டு நம்ம இருக்கிறோம். மேன்மையாக கிறிஸ்துவர்களுக்கு மாற்றம். கிறிஸ்துவின் அன்பில் நினைத்திருந்தால் நமக்கு எந்த தீங்கும் வராது, எந்த துன்பும் வராது. அவர் சொன்ன ஒரே வார்த்தை தானே, அதோ உன் தாய். சீசனை பார்த்து சொன்னாங்க, தாயை பற்றி சொன்னாங்க, இதோ ஒரு மகன். இந்த அன்பில் இருந்து பெரிய வேற ஒன்றும் இல்லை. இந்த அன்பை தான் நாமும் கடைபிடிப்போம். அந்த அன்புக்காகத்தான் நாமும் இயங்குவோம். ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த அன்பில் நிலைத்திருந்தால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவர் யார்? ஒரு ஆளும் முடியாது. சாத்தான் பலட்ட சோதனை கொண்டிருந்தான். சாத்தான் கஷ்டத்தை சிங்கம் போல வருவான்னு நம்ம இருக்கு. ஆனால் யூத ராஜா சிங்கமா நமக்கு முன்னணிக்கிறார். நம்ம தேவனை விடுவார். அந்த தேவனை பற்றி கொண்டால் நம்ம வாழ்க்கையில எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படிகளும் தேவனுக்கு பிரியமாக இருக்கும். தேவன் ஒருவரும் நம்மை கைவிட தேவன் இல்லை. அவர் நம்மை மறப்பதும் இல்லை. நம்முடைய உள்ளங்கையில் அவருடைய உள்ளங்கையில் நம்முடைய ஒவ்வொரு நாளும் வரைந்து வைத்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நம்மை அழகு பார்க்கிற தேவன். வருங்காலங்களில்
தேவனுக்கு இஷ்டமான காரியங்களை செய்யவும் தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கவும் நம்முடைய தாயின் தகப்பனின் கனம் பண்ணவும் நாம் கடமைப்பட்டவர்கள். கர்த்தர் இந்த வசனங்கள் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பை தந்த ஒன்றுக்கும் உதவாத என்னையும் இந்த இடத்தில் என்னை கூட்டி சேர்த்து உங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா தமிழே வாசகத்திலே ஏற்ற இவ்வளவு ஞானவான்கள் இருக்கிய மத்தியில் என்னை கொண்டு எதிர்க்கிறாங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா.